நாம் தமிழர் கட்சியின் கூடாரம் காலி நலம் போட்டாங்க. காலி நண்டா போட்டீங்க. திருப்போரூர் பகுதியில் நடந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்களா? அந்த பேரணியை பார்த்தீங்களா? அந்த பொதுக்கூட்டத்தை பார்த்தீங்களா? இப்போ எழுதுங்கடா பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியின் கூடாரம் காலின்னு எழுதுங்க பார்ப்போம். என்னடா நம்ம காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறோம், ஆனால் சீமான் அவர்கள் காசு கொடுக்கறது இல்லை. ஆனால் இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் எப்படா கூடுறாங்க? நாமும் முட்டி பார்த்தோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், சீமான் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லி பார்த்தோம். நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலின்னு தலைப்பு வச்சு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். லட்சுமியெல்லாம் இறக்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அப்படி இருந்து ஒன்றும் வேலையே ஆகலையே. இந்த இடத்துல திருப்பூரூர் பகுதியில் நடக்குது. போன வாரம் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குது, மதுக்கடை இருக்குது. போன வாரம் எவ்வளோ வருமானம் ஆனதுன்னு பாருங்கள், இன்னைக்கு என்ன வருமானம் ஆனதுன்னு பாருங்கள். போன வாரத்தை விட கூடுதலாக வருமானம் வந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை, வராது. போன வாரம் இவ்வளவு கூட்டம் அங்கே இல்லை, மதுக்கடை பக்கத்தில் இப்படி இல்லை. ஆனால் இந்த வாரம் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு. அப்படி இருந்தும் மதுக்கடையில் போன வாரத்தை விட கூடுதலாக வருமானம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா, இங்கே கூடியிருப்பவர்கள் எல்லாம் சீமானின் தம்பிகள், தலைவர் பிரபாகரின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள். இந்த மது வாடை இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசினார். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நாம் தமிழ் கட்சியுடைய கூடாரம் வந்து காலியாகிடுச்சு. சீமான் கட்சியிலலாம் யாருமே இப்போ இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் சீமான் கட்சியிலேருந்து பல பேர் வந்து விலகி போயிட்டே இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியின் அரசியல் வந்து அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சிங்க, சோழி முடிஞ்சிடுச்சிங்க. குறிப்பாக பல ஊடகங்கள் எல்லாம் நாம் தமிழ் கட்சியின் கூடாரம் காலி, நாம் தமிழ் கட்சியிலிருந்து 1000 பேர் விலகி திமுகவில் இணைந்தனர், நாம் தமிழ் கட்சியிலிருந்து 10,000 பேர் விலகி திமுகவில் இணைந்தனர். இப்படியாப்பட்ட செய்திகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களெல்லாம் வெளியிடுறத நாம் வந்து பார்த்துட்ருக்கோம். நாம் தமிழ் கட்சியின் கூடாரங்காலி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சு எழுதிட்டுருக்காங்க. நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் விலகினா கூட இரவு வந்து அவங்க வந்து செய்தி போடுவாங்க, நான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு செய்தி போட்டால் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் சன் தொலைக்காட்சி அவங்க வீட்டு வாசலில் நிற்பாங்க. வாசலில் நின்றுட்டு சீமானை பற்றி ஏதாச்சும் பேசுங்க, சீமானை பற்றி ஏதாச்சும் திட்டுங்க, பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்களுக்கு பேச வராதுன்னு அவங்க சொன்னால் கூட விடமாட்டாங்க. இல்லை, நீங்கள் சீமானை பற்றி பேசணும், பேசி ஆகணும், பேசலாம் விட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் தொலைக்காட்சி அவர்களை பேட்டியெல்லாம் எடுத்து அதாங்க தலைப்பு செய்தி. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அன்றைக்கி சீமானன் தான் தலைப்பு செய்தி. பார்த்தீங்களா, நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒருத்தர் விலகி சீமான் குறித்து எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் மேலே இந்த ஊடகங்களுக்கெல்லாம் ரொம்ப அக்கறை ப்ரொஜெக்ட் பண்ணி தலைப்பு செய்தியிலலாம் போட்டாங்க. முன்னாடியே சொன்னது போல் நாம் தமிழ் கட்சியின் கூடாரம் காலி நலம் போட்டாங்க. காலி நண்டா போட்டீங்க. திருப்போரூர் பகுதியில் நடந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்களா? அந்த பேரணியை பார்த்தீங்களா? அந்த பொதுக்கூட்டத்தை பார்த்தீங்களா? இப்போ எழுதுங்கடா பார்ப்போம். நாம் தமிழ் கட்சியின் கூடாரம் காலின்னு எழுதுங்க பார்ப்போம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் கூடாரம் காலி நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரர்கள் யாருமே இல்லை என்பது தான் உண்மைங்க. அதாவதுங்க, என்ன நாங்கள் சொல்கிறேங்க, இப்போ திமுக வந்து ஒரு கூட்டம் கூட்டுதுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டிலே முதன்மையான பதவி முதலமைச்சர் பதவி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுனா கூட அந்த இடத்துல மக்கள் வராங்கன்னா அவங்களுக்கு குவார்டர் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும். சாராயம் குடிக்காத யாராச்சும் இருந்தால் அந்த சாராய பாட்டிலுக்கு பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதான் நிலவரங்க, சும்மாலாம் பேசலை, உண்மையே பேசுகிறேன். அப்படியெல்லாம் கொடுத்து தான் தமிழ்நாட்டில் முதன்மையான பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் இதெல்லாம் கொடுத்தா தான் கூட்டம் கூடும். இல்லைனா ஐயா ஸ்டாலினே வந்தாலும் அங்கே நாற்காலியெல்லாம் காலியாக தான் இருக்கும். இதுதான் திமுகவின் அரசியல். ஆனால் பாருங்கள், குவார்டர் கிடையாது, பிரியாணி கிடையாது, அப்புறம் பணம்லாம் கொடுக்க மாட்டார் அண்ணன் சீமான் அவர்கள், இதெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படி இருந்தும் பல ஆயிரம் இளைஞர்கள் வராங்க. நாம் தமிழ் கட்சி பேரணி சிறப்பாக நடக்குது, நாம் தமிழ் கட்சி கூட்டம் பிரம்மாண்டமாக நடக்குது. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில்
பொதுக்கூட்டம் பேரணி நடந்தது. இதுவே திமுக இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தா 100 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. 100 கோடி செலவு பண்ணி தான் இப்படி ஒரு கூட்டத்தை அவர்கள் ஒருங்கிணைச்சிருப்பாங்க. ஆனால் ஒத்த ரூபா கூட பணம் கொடுக்காம அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறாருல, அப்போ பதட்டம் வருமா வராதா? பயம் வருமா வராதா? பதட்டமும் வருது, பயமும் வருது. அதனால தான் புலம்புறாங்க. என்னடா நம்ம காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறோம், ஆனால் சீமான் அவர்கள் காசு கொடுக்கறது இல்லை, ஆனால் இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் எப்படா கூடுறாங்க? நாமும் முட்டி பார்த்தோம், எண்டனமோ பண்ணி பார்த்தோம், சீமான் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லி பார்த்தோம், நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலின்னு தலைப்பு வச்சு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம், லட்சுமியெல்லாம் இறக்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அப்படி இருந்து ஒன்றும் வேலையே ஆகலையே. சீமானுக்காக இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் எப்படா கூடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த திராவிடர்கள் தற்போது புலம்பிட்டு இருக்காங்க, புலம்புறாங்க. சமூக வலைதளத்தில் பார்க்கும்போதெல்லாம் கதறல் சத்தம் காது கிழிதுங்க, அப்படி கதறாங்க. கதறட்டும் சொல்லிட்டு நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே போல் அந்த கூட்டத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு செய்தி பேசினாருங்க, முக்கியமான செய்திங்க. அந்த செய்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடக்குது இந்த இடத்துல, திருப்பூரூர் பகுதியில் நடக்குது. போன வாரம் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குது, மதுக்கடை இருக்குது. போன வாரம் எவ்வளோ வருமானம் ஆனதுன்னு பாருங்கள், இன்றைக்கி என்ன வருமானம் ஆனதுன்னு பாருங்கள். போன வாரத்தை விட கூடுதலாக வருமானம் வந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை, வராது. போன வாரம் இவ்வளவு கூட்டம் அங்கே இல்லை, மதுக்கடை பக்கத்தில் இப்படி இல்லை. ஆனால் இந்த வாரம் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு. அப்படி இருந்தும் மதுக்கடையில் போன வாரத்தை விட கூடுதலாக வருமானம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா, இங்கே கூடியிருப்பவர்கள் எல்லாம் சீமானின் தம்பிகள், தலைவர் பிரபாகரின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள். இந்த மது வாடை இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசினார். இப்படி ஒரு கட்சி கட்டமைப்பை தமிழ்நாடு இந்தியாவில் காட்ட முடியுமாங்க? இந்தியாவில் காட்ட முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கா? இதுதான் நாம் தமிழர் கட்சி. குறிப்பாக இந்த கட்சியில் பயணிக்கிறது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி உறவுகளும் பெருமை அடையணும். இதுவே அந்த இடத்துல திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கூட்டம், ஒரு பேரணி நடத்தியிருந்தாங்கன்னா, போன வாரம் நடந்த இந்த சாராய கடை வியாபாரத்தை விட 10 மடங்கு கூடுதலாக நடந்திருக்கும். ஏன்னா மொத்த பாட்டிலையும் அவங்க வாங்கி வந்து வச்சு தானே கொடுத்துருவாங்க, கோட்டர் கொடுத்துருவாங்களே, என்னங்க குடிங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிடுவாங்களே. அப்போ வருமானம் எப்படி நடக்காமல் இருக்கும்? அது திமுக கூட்டம், இது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பதட்டமாகுது, கொஞ்சம் பயமாகுது. சீமானை வீழ்த்த நாம் பல கணக்கை போடுறோம், ஆனால் சீமானை வீழ்த்தவே முடியலே அப்படின்னு புலம்புறேன். முக்கியமாக இந்த திராவிடர்கள் தற்போது புலம்புறதுக்கு காரணம் என்னென்னா, பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு சீமான் சொல்கிறாரு. சரி, பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னா பறையர் சமுதாயம், ஆதி தமிழ் குடிகள் தான் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கூட்டத்தில் ஆதி தமிழர்களின் உரிமைகளுக்காக மீதி தமிழர்களெல்லாம் குரல் கொடுக்குறாங்களே. இது எப்படி சீமான் அவர்கள் சாத்தியப்படுத்தினார்? இப்போ பாருங்கள், ஆதி தமிழ் குடிகள் மட்டும் போராடி இருந்தால் இது பேசும் பொருளாக இருக்காது. ஆனால் ஆதி தமிழர்களின் உரிமைகளை காக்கணும், பஞ்சமி நிலத்தை அவர்களிடம் மீட்டு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு மீதி தமிழர்கள் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தமிழ் தேசியம். அந்த அரசியலை தான் அண்ணன் சீமான் அவர்கள் சாத்தியப்படுத்தி வச்சுருக்காரு. பெரியார் மண்ணுன்னு பேசுனீங்களே, நீங்கள் பேசுகிற பெரியார் மண் எப்படி தெரியுமா? சாதி வரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க, பஞ்சமி நிலத்தை மீட்க மாட்டீங்க, அதற்கு பேர் பெரியார் மண். இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறோம் பார்த்தியா, இது ரெட்டைமலை சீனிவாசர் மண், இது தமிழர் மண், இது அயோத்திதாசர் பண்டிதர் மண். இது புரியுதா? பெரியார் மண்ணுக்கும் தமிழருடைய மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? பெரியார் மண் இருந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை திருடுவீங்க. பஞ்சமி நிலத்தை மீட்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பஞ்சமி நிலத்தை கணக்கெடுங்க. கிட்டத்தட்ட 75% பஞ்சமி நிலங்கள் இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அறிவாலயமே பஞ்சமி நிலத்தில் இருக்குதுன்னு தான் பேசுகிறாங்க. அப்படி தான் இருக்குது, நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு பேசுவாங்களா இந்த திமுகவினர்? பேச மாட்டாங்க, பேசுறது இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அண்ணன் பேசுகிறார். சமூக நீதினா உண்மையான சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் ஐயா ஸ்டாலின் நடத்த மாட்டார்? என்ன பிரச்சனை? சமூக நீதிக்கான அரசு, சாதி ஒழிப்புக்கான அரசு அப்படின்னாலாம் பேசுகிறீங்களே. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு உரிய நீதியை பெற்றுத்தர உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எடுக்க மாட்டீங்க? தமிழர்களுக்கு உரிமை கிடச்சிரும், தமிழர்களுடைய உரிமைகளை பறித்து திருடுறாங்களே அவங்களுக்கு மீண்டும் திருட முடியாமல் போயிடும்ல. அதனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டார். அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை.
ஆனால் இதெல்லாம் துணிச்சலாக அண்ணன் சீமான் அவர்கள் கையில் எடுத்து போராடுறாரு, பேரணி நடத்துகிறாரு அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த திராவிடர்களெல்லாம் பதறாங்க. இந்த பேரணியை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தலான்னு பல வியூகத்தில் வேலை பார்த்தாங்க. ஆனால் இந்த பேரணி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு, பேசும் பொருளாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழர்களும் பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே அண்ணன் சீமானுடைய வெற்றி. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் பேசினார், நிலமாவது மயிராவது, பஞ்சமி நிலத்தை மீட்கணும், ஆதி தமிழர்களுக்காக மீதி தமிழர்களை எல்லாம் பேச வச்சார்ல, இதுவே பெரிய வெற்றிடான்னு பேசினார். உண்மையாகவே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம். முக்கியமாக திருப்பூரில் நடந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.